الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. وإنك لعلى خلق عظيم. وقال نبينا صلى الله عليه وسلم أكمل المؤمنين إيمانا أحسنهم خلقا. கணிதத்துக்குரிய இஸ்லாமிய பெரியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பரிய கிருபையினால் இன்றைய தினம் நல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து அந்த நிகழ்ச்சியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாவாவினால் அழைப்பு பண்ணினால் ஏற்பட்ட மாற்றங்கள், தாக்கங்கள், இதை குறித்து பல்வேறு தலைப்புகளை பல்வேறு அறிஞர்களுக்கு கொடுத்து அந்த தலைப்புகளை அறிஞர் மக்கள் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் வரிசையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இந்த தாவா பணியினால் ஏற்பட்ட விளைவு நல்ல மனிதர்களை, நற்புள்ள மனிதர்களை உருவாக்கியது என்ற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். என்னுடைய தலைப்பில் நான் என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு முன்பாக என்னுடைய வலப்புறத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரிகள் அவர்களும் ஒரு பணிவான வேண்டுகோளை நான் வைக்கிறேன். தயவு செய்து அங்கே விளையாடிக் கொண்டிருக்கக்கூடிய சிறார்கள், சிறுமிகள் இவர்களெல்லாம் கட்டுப்படுத்தி நீங்களும் அமைதி காக்கும்படி நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். பெண்மணிகள் மணில ஓசை இருந்துட்டே இருக்குமா இல்லையா? அதனால மணி போல ஓசை எழுப்பாதீங்க. கொஞ்சம் அமைதி காத்து சொல்லப்படக்கூடிய கருத்துக்களில் எது நல்லவையோ அதை ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய எண்ணத்தோடு இங்கு ஆற்றப்படக்கூடிய உரையை நீங்கள் கேளுங்க. அன்பின் குறித்தால சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பியிருக்கிறார். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அகிலத்தாருக்கு ஒரு அருட்கொடை. எல்லா விதங்களிலும் அருட்கொடையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். மனிதனுடைய வாழ்வு செம்மையாக இருக்க வேண்டும். மனிதன் நிம்மதியோடு தன்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அதற்காக என்னென்ன தேவைகள் இந்த மனித சமுதாயத்திற்கு தேவையோ அத்தனையும் அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கிறார். இன்றைக்கு நாட்டில் நாம் பார்க்கும் பொழுது எல்லா விதமான வளமும் நமக்கு கிடைத்திருக்கிறது. பொருளாதார வளம், மனித வளம் என்று என்னென்ன வளம் இருக்கு, எல்லா வளமும் தாராளமாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பஞ்சம் பற்றாக்குறை தெரியுமா? நற்பண்புகள் தான்.
எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரேபிய சமுதாயத்தில் அன்பு கொண்ட அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த மக்களுடைய நிலை என்னென்ன தீமைகள் இருக்குமோ அத்தனை தீமைகளும் அந்த மக்களிடம் காணப்பட்டது. இந்த தீமை இருக்கிறது, இந்த தீமை இல்லை என்று சொல்ல முடியாத அளவுக்கு உலகத்தில் என்னென்ன தீமைகள் இருக்குமோ அவ்வளவு தீமைகளும் அந்த மக்களிடம் இருந்தது. அந்த மக்களிடத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை அகற்றி நல்ல பண்புள்ளவர்களாக நற்பண்பு கொண்டவர்களாக அவர்களை மாற்றுவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதுடைய நோக்கம், நபியாக ரசூலாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதுடைய நோக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னமா புஇத்து லியுதம்மிம மகாரிமல் அஹ்லாக். நல்ல பண்புகளை, நல்ல ஒழுக்க மேன்மைகளை இந்த உலகத்தில் நான் பூரணமாக்குவதற்காக, முழுமைப்படுத்துவதற்காகத்தான் நான் இந்த உலகத்தில் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திற்கு அனுப்பப்பட்டதுடைய இந்த முக்கிய நோக்கங்களில் ஒன்று நல்ல பண்புகளை மக்களிடத்தே கொண்டு செலுத்த வேண்டும் என்பதற்காக தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது வைன்னக லஅலா குலுகின் அதீம், நிச்சயமாக நீங்கள் உயர்ந்த நற்குணத்தில் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா ஒரு நல்ல ஒரு சான்றை வழங்குகிறார். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் சிறந்தவர் யார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் போது இந்த அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் அக்லாகன், மூமின்களிலே முழுமையான மூமின், முழுமை பெற்ற மூமின் என்று யாருன்னு கேட்டீர்கள் என்றால் நல்ல பண்புகள் உள்ளவன் தான் முழுமையான மூமின் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். முஸ்லிம்களுக்கும் மூமின்களுக்கும் ஈமான் இஸ்லாம் இதுக்கும் நற்பண்புகளுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. யாரிடத்தில் நல்ல பண்புகள் இல்லையோ அவன் இஸ்லாம் மூமினாக கருதவில்லை. நல்ல பண்புகள் தான் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான பங்கு என்று இஸ்லாம் கருதுகிறது. எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், இந்த நற்பண்புகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய மோசமான பண்புகள் ஒழுக்கங்கள் பார்த்தீங்களா, அதுக்கு ஈமானுக்கு ஒத்தே வராதுங்கிறார். ஒரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வ ஹுவ முஃமின் வலா யஸ்ரிகு ஸாரிகு ஹீன யஸ்ரிகு வ ஹுவ முஃமின் வலா யன்தஹி நௌபத்தன் ஹீன யன்தஹி வ ஹுவ முஃமின். ஒரு விபச்சாரன் விபச்சாரம் செய்யும் போது மூமினாக இருக்க மாட்டான். திருடக்கூடியவன் திருடும் போது அவன் மூமினாக இருக்க முடியாது. கொள்ளையடிக்கக்கூடியவன் அபகரிக்கக்கூடியவன் கொள்ளையடிக்கும் போது அபகரிக்கும் பொழுது அவன் மூமினாக இருக்க முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஈமானுக்கும் ஒழுக்கக்கேடுகள் கெட்ட பண்புகளுக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு மூமினாக இருப்பானேயானால் அவனுக்கு நல்ல பண்புகள் குடிகொண்டிருக்க வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது. எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மக்காவுடைய வாழ்க்கை, நாம் என்ன நினைக்கிறோம், 13 ஆண்டுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தை மாத்திரம் தான் எடுத்து நினைக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய வாழ்க்கை பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில், சொல்லனா துன்பங்களுக்கு மத்தியில் மக்களுக்கு ஏகத்துவ கொள்கை எடுத்துச் சொன்னதோடு மட்டுமல்லாமல் நல்ல ஒழுக்கங்களையும் போதித்தார்கள். இதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் சஹீஹுல் புகாரி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களை திறந்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஜாஃபருடைய ரலியல்லாஹு தலைமையில் ஒரு கூட்டம் வியாபாரத்திற்காக செல்லும் பொழுது ஹெர்குலிஸ் என்கிற மன்னன் அவர்களை வழிமறித்து அவர்கள் அழைத்து கேட்டு சில விஷயங்களை கேட்கிறார். அபிசீனியாவும் ஹபஷாவும் மக்காவில் ஏற்பட்ட அந்த கஷ்டங்கள் தாங்க முடியாமல் முஸ்லிம்களில் சிலர் அருகாமையில் இருக்கக்கூடிய அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்ற பொழுது அந்த மன்னர் அவரை அழைத்து கேட்கும் பொழுது ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் மிக தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் தர்றாங்க. அது என்ன தெரியுமா, அந்த மன்னர் அந்த முஸ்லிம்களுக்கு தஞ்சம் புகுந்த பொழுது
மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தம்பி மருமகன் அவருடைய மகன் தான் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப். அவர்கள் தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் தருகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? மன்னரே, நாங்கள் எல்லாம் இந்த நாட்டிற்கு ஏன் வந்தோம், எதற்காக வந்தோம், இதற்கான காரணம் என்னெல்லாம் நீங்கள் கேட்கிறீர்கள். நாம் அறியாமை காலத்தில் மக்கா மாநகரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நஅபுதுல் அஸ்னாம் வ நஅக்குலுல் மைத வ நஅத்தில் ஃபவாஹிஷ் வ நக்துல் அர்ஹாம் வ நுஸீமுல் ஜிவார் வ யأكلுல் கபீர் மின் الضعيف فكنا على ذلك حتى بعث الله إلينا رسولا منا نعرف نسبه وصدقه وأمانته وعفافه فدعانا إلى التوحيد ونعبده ونخلع ما كنا نعبده نحن وآباؤنا من دونهم من الحجارة والأوثان وأمرنا بصدق الحديث وأداء الأمانة وصلة الرحم وحسن الجوار والكف عن المحارم والدماء إن அப்படியே ஒரு பட்டியல் போடுகிறார். என்ன அர்த்தம்? மன்னரே, நாம் அறியாமை காலத்துடைய சூழலில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா நம்முடைய நிலைமையை சரி செய்வதற்காக ஒரு தூதரை அனுப்பினார். அந்த தூதரிடம் வந்தவர்களுடைய நிலை என்ன தெரியுமா? நாங்கள் சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தோம், இனபந்துக்களுடைய உறவுகளை வெட்டி வாழ்ந்து கொண்டிருந்தோம். எங்களில் வலிமையானவர் பலகீனமானவர்கள் மீது அடக்குமுறையை நாம் கையாண்டு கொண்டிருந்தோம். இந்த நிலையில் அல்லாஹ் தஆலா எங்களிடம் ஒரு ரசூலை, நாங்கள் எல்லாம் அறிந்த வம்சாவளியிலிருந்து வந்த ஒரு ரசூலை அனுப்பி வைத்தால் அவர் அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்கு தகுதியானவர் என்ற அந்த ஏகத்துவ கொள்கைகளுக்கு எடுத்து பேரால் மட்டுமல்ல, நாங்கள் ஏற்கனவே வணங்கி வந்த அந்த கற்சிலைகள், இவருடைய மூலால் கடைபிடித்த அந்த கொள்கை கோட்பாடுகள் அத்தனை விட்டுவிட வேண்டும் என்று எங்களிடம் அவர் சொன்னார். அமரனா பிசிதுக்கில் ஹதீஸ், உண்மையை பேச வேண்டும், அமானித மோசடி செய்துவிடக் கூடாது, இனபந்துக்களோடு சேர்ந்து வாழ வேண்டும், அண்டை வீட்டுக்காரர்களோடு அழகிய முறையில் பழக வேண்டும், தடுக்கப்பட்ட அனைத்திலிருந்தும் விலகி வாழ வேண்டும் என்றெல்லாம் நல்ல பல போதனைகளை வழங்கினார். அதை நாம் ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். இதை தாங்க முடியாமல், இதை அவர்களால் ஜீரணிக்க முடியாமல் எங்களுடைய எதிரிகள் எங்களை அடித்தார்கள், உதைத்தார்கள். நீ தஞ்சம் புகுவதற்காக உங்களுடைய நாட்டிற்கு வந்தபோது மீண்டும் எங்களை அழைத்து சென்று மீண்டும் எங்களை தொல்லை கொடுக்க விரும்புகிறார்கள் என்று அந்த ஜாஃபர் அவர்கள் விளக்கம் தருகிறார். இந்த ஹதீஸில் என்ன விளங்குகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய வாழ்க்கையில் ஏகத்துவ கொள்கைக்கு மாத்திரம் முக்கியத்துவம் தரவில்லை, அத்தோடு சேர்ந்து நல்ல பண்புகளுக்கு முக்கியம் தந்திருக்கிறார். அதை சொல்லித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள். எல்லா விதமான நற்பண்புகளும் பெற்று தந்தார்கள். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலைகளிலும் நற்பண்புகளுக்கு மிக முக்கியத்துவத்தை தந்திருக்கிறார்கள். அந்த நற்பண்புகள் இல்லையானால் உண்மையான மூமினாக அல்லாஹ்விடத்தில் கருதப்பட மாட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் நமக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார். நற்பண்புகள் என்னென்னதான்? அவ்வளவு நற்பண்புகள். உண்மை பேசுவது, வாக்குறுதி நிறைவேற்றுவது, சகிப்புத்தன்மை, விருந்தோம்பல், பிறந்தளம் பேணுதல், இது போன்ற பல்வேறு விஷயங்களை இஸ்லாமிய ஆணித்தரமாக மக்களுக்கு சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபா பெருமக்களுக்கு இது போன்ற பல நற்பண்புகளை அவ்வப்போது சொல்லி அவர்களை நற்பண்புகள் நிறைந்த மனிதர்களாக, நற்பண்புகள் நிறைந்த சமூகமாக மாற்றிக் கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னால் நற்பண்புகளின் விளைவுகளை பாருங்கள். அந்த மக்களுக்கு அந்த நற்பண்புகள் எந்த அளவுக்கு இருக்கு, அதனுடைய தாக்கம், நற்பண்புடைய தாக்கம் செயலில் காட்டினார்கள். சொல்ல மட்டுமல்ல, செயலில் காட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு சகோதரத்துவத்தை ஒன்றை ஏற்படுத்துகிறார்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த ஒரு சஹாபி, ஏற்கனவே மதீனாவிலிருந்து அவருக்கு உதவி செய்து கொண்டிருக்கூடிய முஹாஜிர்களுடைய சஹாபி, இந்த இருவரையும் அழைத்து இன்றைய தினத்திலிருந்து நீங்கள் எல்லாம் சகோதரர்கள் என்ற ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகிறார். ஒரு சின்ன நாடு, மக்கா ஒரு சின்ன நாடு, அந்த நாடு 500 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய மதீனாவில் வரக்கூடிய அவ்வளவு அகதிகளையும் அவர்கள் ஏற்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறார்கள். இந்த சகோதரத்தின் அடிப்படை
இன்னைக்கு நிலைமை என்ன? எவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருந்தும் இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து வரக்கூடிய அகதிகளை சமாளிக்க முடியல. சிலர் இந்தியா நோக்கி போறாங்க, சிலர் இங்கிலாந்து நோக்கி வர்றாங்க, சிலர் வெவ்வேறு நாடுகளை நோக்கி போயிட்டு இருக்க இல்லையா? இருந்தாலும் பிரச்சனை இருந்தா அகதிகள் பிரச்சனை. ஆனால் ஒரு சின்ன சிறிய நாடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட எண்ணிக்கை மிகவும் குறைவு தான். இருந்தாலும் அந்த மக்கா நகரத்தில் இருந்த அந்த முஸ்லிம்கள் யார் அன்சாரிகள் மதீனா மக்காவுக்கு வந்த அத்தனை நபர்களையும் வரவேற்றார்கள். வரவேற்று ஏதோ உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சலுகையை போன்று கொஞ்சம் சலுகை அவங்க தரல, அதிகமான சலுகை தந்தார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் பயணம் நீங்க நாட்டுக்கு வந்துருக்கீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு சலுகை கிடைக்குங்க? எந்த அளவுக்கு நீங்க சலுகை கிடைக்கிறீங்க? ஏதோ மாசம் மாசம் ஏதோ ஒரு அமௌண்ட் கிடைக்கும், வேலை இல்லாட்ட ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, இவ்வளவுதானே கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் பாருங்க, மக்கள் இருந்த ஒரு சில முஸ்லிம்கள், அதிகமான முஸ்லிம், எல்லாரும் முஸ்லிம்கள், மக்கள் அத்தனை பேரும் முஸ்லிம்கள் அல்ல, குறிப்பிட்ட எண்ணிக்கை தான் மக்கள் இருந்த மதீனாவில் இருந்திருக்கிறாங்க. அந்த மதீனாவில் இருந்த முஸ்லிம்கள் எந்த அளவிற்கு அந்த மக்களுக்கு உதவி செய்கிறார்கள் என்றால் மிக தெளிவாக அந்த சம்பவங்களை வரலாற்றிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்வு நடைபெற்றதை நமக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மத்தியிலும் ஸஅத் இப்னு ரபீ என்ற நபித்தோருக்கு மத்தியிலும் சகோதரத்தை ஏற்படுத்துகிறார். சகோதரத்தை ஏற்படுத்திய பிறகு என்ன நடக்கிறது தெரியுமா? ஸஅத் இப்னு ரபீ என்கூடிய அந்த மதீனா வாசி என்னுடைய சகோதரராக அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி விட்டார் என்ற காரணத்தினால் தன்னுடைய பொருளாதாரத்தில் பொருளில் பாதியை அவர்களுக்கு விட்டுக் கொடுக்கிறார். என்னுடைய பொருளை பாதி எடுத்துங்க. இன்னைக்கு நம்ம வாங்கின கடனை திருப்பி கொடுக்க மாட்டாங்க. நம்பன் எந்த அளவுக்கு பாருங்க, இன்னைக்கு நம்முடைய ஹக்கு வாங்கிட்டு திருப்பி கேட்டா கடன் தர மாட்டாங்க. வியாபாரிகளுக்கு எல்லாம் தெரியும், வாங்கினா வாங்கினா ஏதோ அவங்களோட கடனை நாம பின்னால கைதிட்டு கொடுப்பா கொடுத்துரு கேட்க வேண்டியதாரு. இங்க நிலைமை என்ன? இந்த நற்பண்பு பாருங்க, சகோதரத்துவம் என்ற ஒரு நற்பண்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்தபோது அந்த ஸஅத் இப்னு ரபீ என்ன செய்கிறார்? தன்னோடு வந்த யார் உடல் ரத்த உறவு வந்தவர்கள் கிடையாது, ஏதோ மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து வைத்தவர்கள். அந்த ஈமானின் உறவு மட்டும்தான், கொள்கை உறவு மட்டும்தான். அந்த அடிப்படையில் ஸஅத் இப்னு ரபீ அவர்கள் தன்னுடைய பாதி சொத்தையும் அவர்களுக்கு கொடுத்து விடுகிறார்கள். அது மட்டுமா, என்னிடம் 2 மனைவி இருக்கிறாங்க, உங்களுக்கு மனைவி மக்கள் இல்ல, எல்லாம் ஒட்டு வந்திருக்கிறீங்க, ஒரு மனைவி வேண்டுமானால் தலாக் விட்டு அவங்க இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் அந்த பெண்ணையோட நீங்க மனம் முடிச்சீங்க சொல்லுவாங்க. இது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு 2 மனைவி இருந்து அந்த மாதிரி நீங்க செய்ய துணிவுங்களா? எண்ணி கூட பார்க்க மாட்டீங்க. எந்த அளவுக்கு பாருங்க, அந்த அளவுக்கு முன் வர்றாங்க. பாதி சொத்தை தரன்னு சொல்றாங்க. இவங்க ஏத்துக்கிட்டாங்களா? இவங்க ஏத்துக்கலாம் தான் பாருங்க. இதான் வேடிக்கை. இவங்க கொடுக்குறாங்க, பொருளாதார ஆசை இல்லை, பிறருடைய பொருளாதார அவங்களுக்கு நோக்கம் இல்லை, நாட்டம் இல்லை. அவங்க சொல்றாங்க, நண்பரே நீங்க இந்த அளவுக்கு என் மீது பாசத்தை வைத்திருக்கிறீர்கள், நல்ல மதிப்பை வைத்திருக்கிறீர்கள், என்னை கண்ணியப்படுத்தியிருக்கிறீர்கள், எனக்கு உங்களுடைய சொத்தும் வேண்டாம், மற்ற விஷயங்கள் எனக்கு வேண்டாம். துல்லனையாத சூழ் இங்கு ஏதாவது பஜார் இருக்காது காட்டுங்க, நான் போய் உழைச்சி சம்பாதித்து வேலை செய்து நான் என்னுடைய வாழ்க்கையை நான் கழித்துக் கொள்வேன் என்று அவர் சொல்கிறார். அப்ப எந்த அளவுக்கு முன்வந்தாலும் பாருங்கள், ஒரு சின்ன ஒரு நாடு, ஒரு சின்ன நபர் இந்த அளவுக்கு பிறருக்கு கொடுத்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் பிறகு பொருள்களை அவர் அவருக்கு ஒருபோதும் நினைக்கவில்லை. இது ஒரு நல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் அகத அம்வாலன் நாசி யுரீது அதாஹா அல்லாஹு அன்ஹு. யார் கடன் வாங்கும் பொழுது பிறருடைய திருப்பி கொடுக்கிற எண்ணத்தோடு வாங்குகிறானோ அவனுக்கு கடனை அடைப்பதற்கான வழியை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருகிறார். வமன் அகத அம்வாலன் நாசி, யார் பிறருடைய பொருளை அதை வீணாக்க வேண்டும், காந்திகளுக்கு எழுதுவதோ முடிவோடு வாங்குறானோ அவனையும் அல்லாஹ் தஆலா செய்வான், அதற்குரிய நாசத்தை ஏற்படுத்துகிறார்கள். நல்ல எண்ணங்கள் வேணும். இப்போ கடனை கூட திருப்பி வாங்க முடியல, சும்மா கொடுக்குறாங்க, வாடங்கிறாங்க, கொடுத்த கடனை
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தேவைக்காக கடனை வாங்கினார். ஒட்டகத்தை கடனை வாங்கினார். ஒட்டகத்தை கடனாக கொடுத்தவர் முஸ்லிம் அல்ல, முஸ்லிம் அல்லாதவர் தான். கொடுத்த கடனை திருப்பி கேட்கிறார்கள். கேட்கும் போது கடினமான வார்த்தைகளை பிரயோகம் செய்கிறார். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகாமையில் சஹாபாக்கள் உடனடியாக அந்த கேட்ட மனிதனை தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய அந்த மனிதனை அடிப்பதற்காக கண்டிப்பதற்காக இடுகிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், தஉ ஃபைன்ன லிஸாஹில் ஹக்கி மகால், அவனை விட்டு விடுங்கள். அவன் ஹக்காலை கொடுத்தான், கொடுத்ததை கேட்பதற்கு அவனுக்கு அதிகாரம் இருக்கு. முதல்ல அவனை கடனை அடைந்திருக்கிறான். போய் பார்க்கிறாங்க, அதற்கு ஏற்றவாறு ஒட்டகம் இல்லை. அதோட நல்ல தரமான குவாலிட்டியான ஒட்டகம் தான். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், இறைவர்களே, நாம் எந்த ஒட்டகம் கடனை வாங்கணுமோ அந்த ரேட்ல இல்ல, அதை விட சிறந்தது தான் இருக்கிறார்கள், கொடுத்திருக்கிறார்கள். அஹ்சனுக்கும் அஹ்சனுக்கும் கல்லாஹ். உங்களுக்கு சிறந்தவர் யார் தெரியுமா? வாங்கி கடனை அழகான ஒரு திருப்பி கொடுக்கக்கூடியவர் தான் சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அன்பில் குறித்தாளர்களே, நல்ல பண்புகளில் ஒரு விஷயம் என்ன? பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். உதவி செய்வது மிகப்பெரிய ஒரு விஷயம். பிறர் கஷ்டப்படும் போது, பிறர் துன்பப்படும் போது, பிறருக்கு தேவை ஏற்படும் போது அவர்களுக்கு உதவி செய்வது நல்ல பண்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்ட சஹாபாக்கள் எந்த அளவிற்கு பிறருக்கு உதவி செய்தார்கள் என்பதை பார்க்கும்போது உண்மையிலே மிகவும் வியப்பாக இருக்கிறது. இதை அல்லாஹ்வின் திருமறையில் அவர்களை பாராட்டி சொல்கிறார். வல்லதீன தபவு தாரில் ஈமான மின் கப்லிஹிம் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம் வலா யஜிதுன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜதன் மிம்மா ஊது வயக்திரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா வமன் யுக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். தனக்கு தேவை இருந்த போதும் பிறருக்கு முன்னுரிமை தருகிறார்கள். அல்லாஹ் பாராட்டுறாங்க மக்களை. தனக்கு தேவை இருந்தாலும் கூட பிறருடைய தேவைகளுக்கு அவர்கள் முன்னுரிமை தருகிறார்கள் என்று அல்லாஹ் அந்த மக்களை புகழ்ந்து பாராட்டி சொல்கிறார். அந்த அளவுக்கு புகழ்ந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு என்ன நடந்தது என்று கேள்வி. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் ஒரு மனிதர் வருகிறார். வந்து தனக்கு பசி இருக்குன்னு சொல்றார். எனக்கு பசி இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் தன்னுடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். ஏதாவது சாப்பிடுவதற்கு உண்பதற்கு ஏதாவது இருக்குதான் கேட்கிறார்கள். இப்ப இருக்கிற வசதி வாய்ப்பு இல்லைங்க. பசிச்சா உடனே ஏதோ ஹோட்டலுக்கு கொண்டு போய் நம்ம கொடுத்துடலாம். வீட்டுல கொடுத்துடலாம், அல்லது ஹோட்டலுக்கு கொடுத்துடலாம். அந்த காலத்தில் ஹோட்டலும் கிடையாது, கையில எடுத்துட்டு போனாதான் உங்களுக்கு வெளியூர்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. பசிக்குதுன்னு அவங்க சொல்லுகிறார். பசித்தவருக்கு உணவளிக்கும் நல்ல பண்பு. அல்லாஹ் குர்ஆன்ல கூட பாராட்டி சொல்லுகிறார். எனவே பசித்ததுன்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு அனுப்புகிறார்கள். முதல் நற்பண்பு உள்ளவங்க அவங்க தானே, தன்னுடைய வீட்டுக்கு அனுப்புறாங்க. கேட்கும் போது வீட்டுல தண்ணீரை தவிர எதுவுமே இல்லை என்று வருகிறது. இப்ப நாம ஒரு மாசம் அளவுக்கு ரேஷன் அப்படி வாங்கி வச்சிருக்கோம். அப்படித்தானே? பிஸ்ஸா வேணுமா, இல்ல நல்ல உயர் ரக தயிர் வேணுமா, ஜூஸ் வேணுமா, எல்லாமே வசதியோடு இருக்குமா இல்லையா? அந்த காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எந்த அளவுக்கு எளிமையா இருக்கு பாருங்க. இவ்வளவு எளிமையான ஒரு நபர், ஒரு நபி எந்த அளவிற்கு நற்பண்புகளை போதிக்கிறார் பாருங்க. தண்ணி தான் இருக்கிறார், பேரிச்சை மரம் கூட கிடையாது. உடனே வந்து நம்ம சொல்லிக்கிறார், ரேத்துதர் அவர்களே, வீட்டில் ஒன்றுமே இல்லை என்று உங்களுடைய மறைவு மார்க்கம் சொல்லிவிட்டார். சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசித்தவருக்கு ஏதாவது கொடுத்தால் வேண்டுமே, பசியோடு இருக்கக்கூடாது. உடனே என்னுடைய சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், சஹாபாக்களை நோக்கி சொல்கிறார்கள், உங்களில் யாராவது இவருக்கு உணவு கொடுத்தீர்களார்கள்? உடனே ஒரு நபி எழுந்து, நான் இவருக்கு ஒன்று தருகிறேன், நான் தருகிறார். ஆனா அவருக்கே போஷன் கிடையாது, வீட்டுல இருக்க அவருக்கே தெரியாது. உடனே என்ன செய்யறாங்க, அந்த விருந்தாளி அழைச்சிட்டு போறாங்க. தன்னோட அழைத்து செல்கிறார்கள். வீட்டுக்கு போய் சொல்லுகிறார்கள், பாரு, ஆதா லைஃப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு
சிறந்த மனிதனுடைய கெஸ்ட் இல்ல, நபியுடைய கெஸ்ட் சொல்லுகிறார். நீ எதையே இருக்கிறத வச்சுக்காம கொடுத்துரு. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விருந்தினர், எனவே எல்லாருக்கும் கொடுங்க அப்படிங்கும்போது அந்த சஹாபியர்கள் சொல்கிறார்கள், குழந்தைகளுக்குரிய ஆகாரத்தை உணவை தவிர வேறு நமக்கே உணவு இல்லாமல் இருக்கோங்க. இருக்கிற உணவு குழந்தைகளுக்கான உணவு மட்டும்தான் இருக்கிறது, எனக்கு உங்களுக்கு கூட உணவு இல்லைங்கிறாங்க. அப்படியா? அப்படியானால் நீங்க என்ன செய்ய, குழந்தைக்கு ஏதாவது ஏமாற்றி அவங்க சாப்பிட சொல்லி அவங்களை தாளாட்டி தூங்க வச்சுட்டு இருக்கிற குழந்தைகளுக்குள்ள உணவை எடுத்து வச்சிரு. நாம் இருவரும் உட்கார்ந்த உணவை சாப்பிட முற்படும் போது விளக்கை அணைந்து விடு. ஏன்னா 2 பேர் சாப்பிடுறப்ப ஒரு பாவனை பண்ணுவோம். நான் சாப்பிட மாட்டேன், அந்த விருந்தாளியாவது சாப்பிடுவார். குழந்தைங்க எவ்வளவு திங்கும், கொஞ்சம் போல திங்கும். 2 பேர் ஷேர் பண்ண முடியாது. எனவே விளக்கை அணைந்து விட்டு அவர் வயிறு நிரம்ப சாப்பிட நடவடிக்கை நடந்துக்கிறாங்க. இதே நீங்க ஒரு விருந்தாளி கூட்டு பண்ணி வீட்டுல வச்சுங்க, வீட்டுல உண்மை இல்லைன்னாக்கா வீட்டுல என்ன நடக்கும்? விவசாயம் இல்லாத ஆளா இருக்கு, ஒரு இங்கிதான் தெரியாது, வீட்டுல எல்லாருக்கும் கூப்பிட்டு வந்த ஒழுங்கு தெளிவாங்க. நிலமாதான பெண்கள் பார்த்தாலே. ஆனா பாருங்க, இதை சஹாபிய பெண்களுக்கு நண்பர்கள் நல்ல நிலைமையில கொடுத்துடுறாங்க. யாருக்கும் வந்து சாப்பிட்டு விருந்தாளிக்கு என்ன தெரியல. அடுத்த நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அவையில் அந்த சஹாபி செல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், உங்களுடைய செயலை பார்த்து அல்லாஹ் தஆலா ஆச்சரியப்பட்டு போனார். அல்லாஹ் வஹீயின் மூலமாக இந்த செயலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி காட்டுகிறார். அப்போ இருந்தோவன் தன்னுடைய நலன் எந்த அளவுக்கு சஹாபா பெருமக்கள் கவனித்திருக்கிறார் என்பதை இதன் மூலமாக உங்களுக்கு சொல்லலாம். அன்பு குறித்தார்களே, இது சாதாரண விஷயம் அல்ல. இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? அவங்க உரிமை கொடுப்பதற்கே நம்ம தயாராக ஒரு வீடு, ஒரு சொத்து, அண்ணன் தம்பிக்குள்ள தகராறு இப்ப இல்லையா? மாமன் வச்சுக்குள்ள தகராறு, சொந்தங்களுக்குள்ள தகராறு, அவருடைய பங்கு கொடுப்பதற்கே நம்ம முன்வர மாட்டேங்கிறோம். ஆனா சஹாபா பெருமக்கள் தனக்கு தேவையான உணவை கூட எல்லாமே விட்டு கொடுத்திருக்கிறார். இதுதான் ஒரு நல்ல பண்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த பல்வேறு விஷயங்கள் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மக்காவிலிருந்து இருந்து மதீனாவுக்கு வந்த அந்த முஸ்லிம்கள் ஒரு தடவை பஹ்ரைன்ல இருந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வரும். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அன்சாரிகளே, முஹாஜிர்களே சொல்றாங்க, மதீனாவுக்கு மக்காவிலிருந்து வந்த அந்த முஹாஜிர்கள் பார்த்து சொல்றாங்க, உங்களுக்கு இந்த பொருளாதாரம் ஒரு ஹக்கு இல்லை. ஏன்னா முழுக்க செலவு செஞ்சாலே அங்க மதீனா வாசிகள் தான். அவங்க தான் நிறைய விட்டு கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. எனவே அவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் செஞ்சு அவங்க வீடு கட்டி ஆகணும். எனவே பஹ்ரைனுடைய பொருளை நம்ம அவங்களுக்கு கொடுத்துடலாங்கிறாங்க. அப்பொழுது அன்சாரிகள் மதீனா வாசி சொல்கிறார்கள், எங்களுக்கு மட்டும் அந்த பொருள் தேவையில்லை, கொடுத்தா 2 பேருக்கும் சேர்த்து கொடுங்க, இல்லாம வேண்டாங்கிறாங்க. எந்த அளவுக்கு விட்டு கொடுக்கிறாங்க இருப்பாங்க. இன்னைக்கு பிறகு செஞ்சு சேர்த்து தர மாட்டேங்கிறான். ஆனா சஹாபாவுடைய நற்பண்பு என்ன? தனக்கு எது கிடைக்குதோ அது போன்று தன்னுடைய சந்ததிக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணினார். இதுதான் ஹதீஸும் கூட. வல்லாஹி லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. தனக்கு எது விரும்புகிறாரோ அது தன்னுடைய சகோதரருக்கு விரும்பாத வரை அவர் ஒருபோதும் முஃமினாக முடியாது. எனக்கு எது கிடைக்க நினைக்கிறேனோ, எனக்கு எந்த சுகங்கள் கிடைக்க நினைக்கிறேனோ, எனக்கு எந்த இன்பங்கள் கிடைக்க நினைக்கிறோம், அதே போன்ற இன்பம் சுகமும் என்னுடைய சகோதரருக்கு கிடைக்க வேண்டும் நினைக்கிறேன் தான் மூமின் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இப்படி விட்டு கொடுத்தால் கெட்டு போவது கிடையாது. தமிழ் சொல்லுவாங்க, விட்டு கொடுத்து வாழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து இந்த பாடத்தை சஹாபா பெருமக்கள் தெளிவாக படித்தார். சஹாபா பெருமக்களிடத்தில் இந்த அளவுக்கு தன்னுடைய தேவை இருந்தும் கூட பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற பண்பு எங்கிருந்து அவர்கள் படித்தார்கள் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இருக்கு. அப்படி காலடங்கு ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு உடைய தூதரிடத்தில் அழகான முன்மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அல்லவா? அதிலிருந்து அந்த பாடத்தை படித்திருக்கிறார். எப்படி? ஒருமுறை கடுமையான குளிர், கிளைமேட் மாறி அதே போல அரபு நாட்டுக்குள்ள கடுமையா இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி தன்னுடைய கைகளினாலே ஒரு போர்வையை நெய்து அதை
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து தருகிறார். தற்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரை தேவைப்பட்டது. எனவே அதை அடித்துக் கொண்டு சஹாபா பெருமக்களிடையே வருகிறார்கள். அப்போது சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கிறார், இந்த உடை உங்களுக்கு ரொம்ப மேட்சா இருக்கு, ரொம்ப அழகா கை செய்கிறாங்க, ரொம்ப அழகா இருக்கிறாங்க சொல்லிட்டு அதை நிப்பாட்டிக்கிட்டாரா, இறைத்தூதர் அவர்களே அந்த ட்ரெஸ்ஸை எனக்கு கொடுத்துருங்க. இல்லையா உங்களுக்கு நல்லா இருக்க கொடுத்துருங்க. நாங்கள் அது கேட்கணும் இல்லையா, சில கேட்பாங்க, சில கேட்காம சொல்லுவாங்க. நோக்கம் என்ன, சரி நல்லா இருக்கிறத வச்சுக்கிறது கேள்வி கொடுப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்க்கு தேவை எக்ஸ்ட்ரா இல்லாது தேவை இருந்திருக்கு. உடனே வீட்டுக்கு சென்று வேறு ஆடையை உடுத்திக் கொண்டு இந்த ஆடை உடனே விட்டுறாங்க. அப்பொழுது அருகாமையில் சஹாபாக்கள் சொன்னார், சகோதரரே நீங்கள் செய்து கொஞ்சம் கூட சரியில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டால் இல்லை என்று சொல்வது கிடையாது. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டீங்கன்னாக்க இல்லைங்கிற வார்த்தையே ரசூலுல்லாஹ்ட்ட வராத. அப்படி தெரிஞ்சிருந்தும் கூட எப்படி நீங்க கேட்கிறீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவை இருக்க போய் தான் வாங்கியிருக்காங்க, அதை போய் நீங்க கேட்டு வாங்கிட்டீங்களே, செஞ்சு கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்கிறாங்க. அப்படி அந்த நபித்தோடு சொல்கிறார், நான் அந்த ஆடையை உடுத்தி அழகு பார்ப்பதற்காக வாங்கவில்லை, நான் வாங்கினால் எனக்கு கப்பல் துணியாக அமைய வேண்டும் என்பதற்காக. நான் மௌத்தா போகும்போது என்னுடைய உடலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியை தழுவிய அந்த ஆடை எனக்கு கப்பலாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஆசைப்பட்டதை கேட்டேன் என்று அந்த நபித்தோடு சொல்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் கொடுத்து தனக்கு இல்லாவிட்டால் சமுதாயத்துக்கு கொடுத்து என்ன செய்யறாங்க, அது சமுதாயத்துக்கு நல்ல அழகுள்ள பண்பு, நல்ல நட்பண்பு உள்ள சமுதாயமாக அவர்கள் உருவாக்குகிறார்கள். அவர்கள் விளைவித்தார்கள். எந்த அளவுக்கு இதனுடைய பாதிப்பு ஏற்படுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உருவாக்கப்பட்ட சஹாபா பெருமக்கள் எந்த அளவிற்கு பிறருடைய நலத்தை பேணியிருக்கிறார்கள், உயிரே போனாலும் கூட பரவாயில்லை, பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற எண்ணத்தோடு நல்ல பண்போடு வாழ்ந்திருக்கிறார்கள். எருமுக் என்ற ஒரு யுத்தம் நடைபெறுகிறது இஸ்லாமியர்களால். எருமுக், அந்த எருமுக் யுத்தத்தின் போது முஸ்லிம்கள் எல்லாம், சில முஸ்லிம்கள் அவர்களுக்கு காயம் ஏற்பட்டு ஒரு பக்கம் ஒதுக்கி வைக்கப்படுகிறார். எல்லாம் காயம் ஏற்பட்டு கிடக்கிறாங்க. அந்த காயம் ஏற்பட்டவர்களில் இக்ரிமா என்ற அபூஜஹலுடைய மகனும், அபூஜஹல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அவரும் அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டார். காயம் ஏற்படுத்தப்பட்டவர்களில் இக்ரிமா அபூஜஹல் ஒருவர். அந்த நேரத்தில் இக்ரிமாவுடைய சொந்தக்காரர், உறவுக்காரர் ஒருவர் அப்படியே பார்க்கிறார், யாரெல்லாம் காயப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் வருகிறார். அப்போ இக்ரிமா தண்ணீர் தாகம் ஏற்படுகிறது. தண்ணீர் என்று கேட்கிறார். உடனே அவருடைய உறவுக்காரர் தண்ணீரை கொண்டு செல்கிறார். அப்படி கொண்டு செல்லும் போது என்ன நடக்கிறது? பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்படின்னு கத்துறாரு, தண்ணீர் தேவைப்பட்டு கத்துறாரு. உடனே அவர் சொல்லுகிறார், வாயில கொண்டு போயிட்டார் குடிப்பதற்காக. அவர் சத்தத்தை போட்ட உடனே அந்த தண்ணீரை அங்கு கொடுக்க சொல்லுங்க, தனக்கு தேவை பக்கத்தில் கொடுக்கிறார். அங்கு போன இன்னொருத்தர் கத்துறாரு, தண்ணீர் தாகத்தார். அப்ப அங்க போகுது தண்ணி. ஒவ்வொருவரும் தண்ணீரை கொண்டு போகும்போது தனக்கு பிறகு யாரு குரல் இருக்கோ அவளுக்கு கொடுக்க சொல்கிறார். இப்படியே போறாங்க. கடைசியில் 10 பேர் போறாங்க. அதுக்குள்ள என்ன செய்யறாங்க? அவர் 10வது ஆளுங்க சொல்றாரு, இல்லை எனக்கு உயிர் போனாலும் பரவாயில்லை, அவர் முதலில் கேட்டார் அல்லவா, அவருக்கு கொடுக்க தண்ணி இருக்கும் போது அவர் என்ன செய்கிறார்? நேரா இக்ரமாவிடம் கொண்டு வருகிறார். வரக்குள்ள செய்கிறார். பிறருக்கு உதவ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் தன்னுடைய உயிரை மாற்றிக் கொண்டவர்கள் தான் அந்த சஹாபாக்கள். இந்த அளவுக்கு பிறருடைய நலத்தை பெறக்கூடியவர்கள் மற்றவருடைய பொருளை அபகரிப்பார்களா? பொருளாதார மோசடியில் ஈடுபடுவார்களா? நல்ல பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக திகழ்வார்கள். இந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல் சஹாபாவுடைய உள்ளத்தில் இந்த அளவுக்கு அழகான ஒரு தாக்கத்தை, நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அப்படிப்பட்ட தாக்கம் உள்ள சமுதாயமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தை பார்த்திருந்தார்கள்.
மட்டுமல்ல, அப்படி சொல்லி அனுப்பும்போது என்ன சொல்றாங்க தெரியுமா? அமீருல் முஃமினீன் சொல்ல வேண்டாம், உமருல் கத்தாப்னு சொல்லுங்க. ஏன் தெரியுமா? இப்ப நம்ம ஊர்களுக்கு அமீரா இல்லை, நான் ஓட்ட போறேன், அமீரா இல்லை. இது உமருல் கத்தாப் அவர்கள் கேட்கிறான்னு கேளுங்க. நாங்க அடுத்து உட்கார்ந்துருக்காங்க, போய் வந்து சொல்றாங்க, அப்பா நான் இந்த இடத்தில் அடங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், ஆனால் உமருல் கத்தாப் அவர்கள் கேட்ட பிறகு அதை நான் வந்து மறுக்க முடியாது. அவங்க கேட்டாங்களே இல்லையா? எனவே என்னுடைய இந்த இடத்தை அவளுக்கு நான் விட்டு கொடுக்கிறேன்னு சொல்றாங்க. உடனே அவருடைய மகனார் அவர் சொல்கிறார், இந்த மாதிரி ஆயிஷா அவர்கள் அடங்கக்கூடிய இடத்தை உங்களுக்காக விட்டு கொடுத்திருக்கிறார் சொன்ன போது உமர் கத்தாப் சொல்கிறார்கள், நான் இறந்த பிறகு என்னுடைய ஜனாசாவை தூக்கி சென்று மீண்டும் போய் மறுபடியும் ஒரு அனுமதி கேளு. ஏன்னா மனிதன் உயிரோடு இருக்கும் போது ஒரு வார்த்தை, இறந்த பிறகு ஒரு வார்த்தை இருக்கும். இருக்கும் போது ஒரு வார்த்தை இருக்கும், அவன் இறந்த பிறகு வேற எதுவா போயிடுவாங்க. எனவே இரண்டாவது முறையாக இவருடைய ஜனாதாவை சுமந்து சென்று அடக்கப்படுவதற்கு முன்பாக மீண்டும் ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நீங்கள் அனுமதி கேளுங்கிறார்கள். அதே போல ஜனாதாவை சுமந்து சென்று அனுமதி கேட்கிறார்கள், அனுமதி வழங்கப்படுகிறது. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கப்படுகிறார்கள். தன்னுடைய கணவருக்கு அருகாமையில், தன்னுடைய தந்தைக்கு அருகாமையில் அடங்கியிருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் உமர் கத்தாப் அவர்கள் கேட்டு விட்டார்கள் என்பதற்காக வேண்டி தன்னுடைய உரிமை விட்டு கொடுத்து வாழ்ந்தார்கள். அந்த ஆயிஷா ரலியல்லாஹு நம்ம எத்தனை ஆயிஷாக்கள் இருக்கிறாங்க, எத்தனை ஹதியாக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமை இருக்கலாம். சிரிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு பிறருக்காக விட்டு கொடுக்கக்கூடிய நிலையில் இந்த சஹாபா பெருமக்கள் வாழ்ந்தார்கள் என்று பார்க்கும்போது உண்மையிலே இந்த அளவுக்கு எல்லாம் நடந்து கொள்வார்கள் என்று நாம் எண்ணி பார்க்க கூடுகிறோம். அன்பில் குறித்தாளர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் சஹாபா பெருமக்களை முடிந்த அளவு நல்ல பண்புள்ளவர்களாக, நற்குணம் நிறைந்தவர்களாக அவர்களை வைத்து வைப்பதில் மிகப்பெரிய முயற்சி எடுத்தார்கள். அவருடைய விளைவு தாக்கத்தை சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கலாம். ஒரு முறை அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய அடிமையோடு வருகிறார். அடிமை வரும்போது அடிமை ஒரு வாகனத்தில் இருக்கிறார், அபூதர் ஒரு வாகனத்தில் இருக்கிறார். இரண்டு பேரும் இருக்கிற ரெண்டு ஆடையை அவரோட ஆடை கொடுத்திருக்காரு, இவரோட ஆடை கொடுத்திருக்கிறார். இந்த காட்சியை கண்ட ஒரு நபர் கேட்கிறார், என்னங்க நீங்க அவரு சஹாபி, என்ன நீங்க அந்த ஆடையை நீங்க வாங்கி நீங்க போட்டுக்கிட்டு அடிமை தானே, அவருக்கு வேறொரு ஆடை வாங்கி கொடுத்திருக்கலாமே. உங்களுடைய ஆடை உங்களுக்கு ரெண்டு ஆடை தேவைப்படுது, ஒரு ஆடை தான் போட்டிருக்கீங்க, அவருக்கு ஒரு ஆடை கொடுத்திருக்கிறீர்கள். அந்த ஆடையை நீங்கள் எடுத்துக்கொண்டு அவருக்கு கொஞ்சம் லேசான மட்டரகமான தலை குறைந்த ஒரு ஆடை வாங்கி கொடுத்துருக்கான்னு கேட்ட போது அதற்கு ஒரு சம்பவம் சொல்லி காட்டுகிறார். நான் என்னிடம் வேலை பார்த்த ஒரு அடிமையிடம் அவருடைய தாயை பற்றி குறைவாக பேசிவிட்டேன். என்ன சொல்லி சௌதா கொஞ்சம் அவருடைய இதை பத்தி குலத்தை பத்தி பேசிட்டாங்க. உடனே அந்த நபர் என்ன செய்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், இப்படி அபூதர் அவர்கள் என்னுடைய குடும்பத்தை பற்றி தவறாக பேசிவிட்டார். நாம் ஒரு அடிமை என்பதன் காரணமாக ஒரு தவறாக பேசிவிட்டார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் அவர்களை அழைத்து சொல்கிறார்கள், கேட்கிறார்கள், அவங்க உம்மாவை நீங்க விமர்சனம் பண்ணீங்களா? ஆமாங்கிறாங்க. அவரை திட்டிங்களா? ஆமாங்கிறாங்க. இதை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஜஅலஹு அல்லாஹு தஹ்த ஐதீக்கும் ஃபமன் ஜஅல அல்லாஹு அஹாஹு தஹ்த யதிஹி ஃபல்யுத்இம்ஹு மிம்மா யأكل வல்யுல்பிஸ்ஹு மிம்மா யல்பஸ் வலா யுகல்லிஃபுஹு மினல் அமலி மா யக்லிபுஹு ஃபஇன் கல்லஃபஹு மா யக்லிபுஹு ஃபல்யுஇன்ஹு அலைஹி. இந்த அடிமைகள் அல்லாஹ் உங்களுடைய கையில் ஒப்படைத்திருக்கிறார். அவர்களும் மனிதர்கள் தான், அவர்களுக்கும் மனித உரிமை இருக்கிறது. ஹியூமன் ரைட்ஸ் சொல்லுவா இல்லையா? இந்த ஹியூமன் ரைட்ஸ் இங்க படிங்க, சீராவில் படிங்க, ரசூலுடைய வாழ்க்கையில படிங்க. ஏதோ இந்த பிரித்தானியாவில் நிறைய ஹியூமன் ரைட்ஸ் நினைக்கிறீங்க. ஹியூமன் ரைட்ஸ் கலாச்சார
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த அடிமையை அல்லாஹ் தஆலாவுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான். எனவே இப்படி அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய பண்புகள் எப்படி அமைய வேண்டும் சொல்லி கொடுக்கிறார்கள். யாராவது உங்களிடம் அடிமையாக இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் எதனை சாப்பிடுகிறீர்களோ அவர்களுக்கு நீங்கள் சாப்பிட கொடுங்கள். நீங்கள் எதனை உடுத்துகிறீர்களோ அதை அவர்களுக்கு உடுத்து கொடுங்கள். அவர்களுடைய சக்திக்கு மேற்பட்டு நீங்கள் வேலைகளை தராதீர்கள். அவருடைய சக்திக்கு மேற்பட்டு நீங்கள் வேலைகளை தந்தீர்களே ஆனால் நீங்களும் சேர்ந்து அந்த வேலையை பாருங்கள். எந்த அளவுக்கு எந்த அளவு சொல்றாரு பாருங்க. இது போல் நடந்து போச்சு. எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், நீங்கள் உடுத்துவதை அந்த அடிமைக்கு உடுத்துங்கள். நான் உடுத்துகிறேன் அடிமைக்கு உடுத்துகிறேன். இவ்வளவு அழகான பண்புகளை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிற அடிமை. அதான் அடிமை, விற்கலாம் வாங்கலாம். இன்னைக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு நாம் சரியா நடத்த அவன் ஏதோ இலக்காரமானவன், அவனுக்கு எந்த விதமான உரிமைகளும் கிடையாது, எப்படி வேண்டுமானாலும் அவரை வேலை வாங்கிக் கொள்ளலாம், இறக்கம் காட்டுறது கிடையாது. மாதிரி இல்லை. அவருடைய சக்திக்கு மேற்பட்டு வேலைகள் கொடுத்தால் அதுக்கு தகுந்தாமல் நாம் வேலை செய்யறோம், அவருக்கு உதவி செய்யறோம். இல்லையே அவருக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தான் அவருக்கு வேலை தர வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணமாக அபூதர் அவர்கள் அந்த அடிமையோடு நடந்து கொண்டார்கள் என்பதை நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சுட்டி காட்டுகிறார். எனவே அன்பிற்குரியவர்களே, விரும்புவல், உண்மையை பேசுவது, பிறருடைய நலத்தை பேணுவது, பணிவு, இதெல்லாம் இருக்கணும். பணிவு என்பது மிக நல்ல ஒரு குணம். இன்னைக்கு என்ன தேவை? ஈகோ. எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை, நானா நீ யாருங்கிற பிரச்சனை. ஒரு இடத்தில் பணிவு இருக்கணும். எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் பணிவு இருக்கும். ஏன்னால் குடும்பங்கள் நிம்மதியாக இருக்கும். முருகிட்டு குடும்பங்கள் உடைஞ்சிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுக்கும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, கோபதாபங்கள் ஏற்படுகிறது. அப்போது என்ன, உமர் இப்னு கத்தாப் அவர்கள் கோபப்படுகிறார், கடுமையாக கோபப்படுகிறார்கள். கோபப்பட்ட உடனே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் சமாதானப்படுத்துகிறார், மன்னிப்பு கேட்கிறார்கள். யார்? அபூபக்கர் சித்தீக். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து வைத்த உடனேயே எந்த தயக்கமும் இல்லாமல் உடனடியாக ஏற்றுக்கொண்டவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள். உலக மக்களுடைய ஈமானை ஒரு தட்டிலும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய ஈமானை ஒரு தட்டிலும் வைத்தால் அபூபக்கருடைய ஈமான் எந்த தட்டிற்கு கணக்கு கீழே இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கருக்கு சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் எனக்கு யாரெல்லாம் உபகாரம் செய்தார்களோ அவர்களுக்கு நான் திரும்ப உபகாரம் செய்து விட்டேன், இல்லா அபூபக்கர், அபூபக்கரை தவிர அவரை நான் மறுமையில் நான் அவருக்கான உபகாரத்திற்கான பதிலை நான் பெறுவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்படிப்பட்ட அபூபக்கர் இஸ்லாத்திற்கு முந்தியவர். அவரை விட வயதில் குறைந்த உமர் இப்னு கத்தாப் அவர்கள் மன்னிப்பு கேட்கிறார்கள் தான் செய்த தவறுக்காக. ஆனால் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் கோபத்தின் உச்சியில் இருந்த காரணமாக மன்னிக்க மறுக்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் அவர்கள் பின்னாலே செல்கிறார்கள், உமரே என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். உமர் இப்னு கத்தாப் அவருடைய கோபம் தணியவில்லை, நேராக வீட்டுக்கு இருந்து கதவை சாத்தி விடுகிறார்கள். இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? மனம் தாழாமல் துக்கம் தொண்டையை அடைக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக அபூபக்கர் சித்தீக் அவர்கள் நேராக நபிகள் நாயகம் நோக்கி வருகிறார்கள். ஒரு முதல் முகத்தில் அப்படியே கவலை தெரியுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரத்திலிருந்தே பார்க்கிறாங்க அபூபக்கர். இந்த அபூபக்கரை யாரோ சீண்டி இருக்கிறாங்க, யாரோ கோபத்துக்குள்ளாகி இருக்கிறாங்க. நேரா வர்றாங்க. வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து, இறை தூதர் அவர்களே, எனக்கும் என்னுடைய சகோதரர் சொல்ற பாருங்க எப்படி, என்னுடைய சகோதரர் உமருக்கு இடையில ஒரு சின்ன பிரச்சனை, அதனால அவர் கோபப்பட்டாரு, நான் மன்னிப்பு கேட்டேன், அவரை மன்னிக்கல, வீட்டுக்கு போய் கதவு சாத்திக்கிட்டாரு, நான் இதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் சொல்லுங்க. கடுமையான ஒரு பெரிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயசு கிட்ட ஒரு வயசுக்கு வித்தியாசம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அந்த நேரத்தில் உமர் கத்தாப் அவர்கள் தான் செய்த தவறை உணர்கிறார்கள். உணர்ந்து வீட்டிலிருந்து புறப்பட்டு நேராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் கிட்ட அவங்க போயிருக்காங்க நடக்கல. வர்றாங்க, வந்து பார்க்கறாங்க. அபூபக்கர் சித்திக் இருக்காங்க. வந்த உடனேயே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் முழங்காலிட்டு உட்கார்ந்து கொண்டு அன குந்து அதனுடைய ரசூலுல்லாஹ் இறைத்தூதர் அவர்களே, எனக்கு ஆதரவாக நீங்கள் உமருக்கு எந்த விதமான சாபத்தையும் விட்டு விடாதீர்கள். உமருக்கு எதிராக எந்த ஒரு கருத்தையும் நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். நான் தான் அநியாயம் செய்யணும். எவ்வளவு பெருந்தன்மை பாருங்க. ஒரு மிகப்பெரிய விஷயம் பேச்சுவாக்கில் ஏதோ கோபம் ஏற்படவில்லை, பேசுறாங்க, அவ்வளவுதான். அதற்காக எவ்வளவு பெரிய மனவருத்தத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இப்படி சொல்லியிருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தம் நீங்கவில்லை. ஹல் அன்தும் தாரிகுலி சாஹிபி, எனக்காக என்னுடைய தோழரை விட்டு கொடுக்க மாட்டீங்களா? நான் சத்தியத்தை எடுத்து சொன்ன போது நீங்கள் எல்லாம் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள தயங்கினீர்கள், மறுத்தீர்கள். அபூபக்கர் அவர்களும் சொன்னவுடனே ஏற்றுக்கொண்டார். இதை அப்படிப்பட்ட சகோதரரை நீங்கள் மன்னிக்க மாட்டீர்களா? அவருடைய உள்ளத்தை நீங்கள் புண்படுத்தாமல் இருக்க மாட்டீங்களா சொல்கிறார். இதற்கு பிறகு சொல்றாங்க, இதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை யாரும் சீண்டி பார்க்கவில்லை. என்ன எவ்வளவு பணிவு பாருங்க. அபூபக்கர் சித்திக் அவர்கள் வயசுல மூத்தவங்க, ஒரு தவறு ஏற்பட்ட உடனே பிணக்கை நீக்கிறாங்க. இது ஒரு நல்ல பண்பு. பிரச்சனை வரும்போது இவங்க பார்க்கவே கூடாது, நல்ல பண்பு. தவறு நாம் பெரியவன் எப்படி நாம வந்து விட்டு கொடுக்கலாம் பார்க்க, விட்டு கொடுத்தா விட்டு கொடுக்க கிடையாது. உண்மை, வாய்மை, இதெல்லாம் நல்ல பல பண்புகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன நற்பண்புகளை இந்த சமுதாயத்துக்கு சொல்லி தந்தார்களோ அந்த நற்பண்புகளை நாம் பேணி நடந்தோமேயானால் இந்த சமூகம் சுபீட்சமாக வாழும், இந்த சமூகம் சந்தோஷமாக வாழும், இந்த சமூகத்திற்கு ஒரு நல்ல ஒரு நிலை உருவாகும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான்ல உரிமை பெற்ற மனிதர்கள் சொல்வது நல்ல பண்புள்ளவர்களை தான். கியாருக்கும் அஹ்ஸனுக்கும் அஹ்லாகன், உங்களுக்கு சிறந்தவர்கள் நல்ல பண்புள்ளவர்கள், நற்குணம் உள்ளவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இது நல்ல பண்புகள் வேணும், மக்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய நிலைமை வேணும். மார்க்க விஷயங்கள என்ன செய்யணும்? எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் செலவு செய்யணும். பார்த்துருக்கீங்க, இவங்க சொந்தமா இல்லையா? சஹாபா பெருமக்கள் திருவள்ளுவர் நலனை தேடி இருக்கிறாங்க, அதற்காக உயிரே கொடுத்திருக்கிறாங்க, பொருளாதாரத்தை கொடுக்கிறாங்க, எல்லாமே கொடுத்திருக்கிறாங்க. எல்லாமே என்ன இந்த என்ன தெரியுமா? இந்த ஈஸ்லாம்ல சத்தியத்தை சொல்வதற்காக ஒரு மர்கஸு தாவான ஒரு சென்டர் உருவாக்குறாங்க. உருவாக்கி ஒரு வாழ்க்கட்டத்தை இயக்கிவிடுகிறது. 1997 வருஷத்துக்கு முன்னாடி தானே, 1997 வருஷத்துல இருந்து ஒரு வேற இடத்துல இயங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு சொந்தமா ஒரு வாடகை கட்டிடத்தை வாங்கல செயல்பட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு இது ஒரு கட்டிடத்தை வாங்கி, அந்த கட்டிடத்தை வாங்கி எந்த வருஷத்துல வாங்கினீங்க? அந்த கட்டிடத்தை எந்த வருஷத்துல? 92 2002 அந்த பில்டிங் இருக்குல்ல, அந்த பில்டிங் 2002 வாங்கி இருக்கிறாங்க. அந்த 2002 வாங்கின பில்டிங் யார்? அல்லாஹ்வுடைய பள்ளி. பள்ளியாக பயன்படுத்தி நம்முடைய குழந்தைகள் எல்லாமே குர்ஆன் ஓதுறாங்க, தக்பீர் ஓதுறாங்க, சிஸ்டர்ஸ் என்ன செய்றாங்க? அதுல அகீதா எல்லாம் இஸ்லாமிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே செயல்படுறாங்க. 2002 வாங்கப்பட்ட அந்த இடம் இன்னும் கடவுளா தான் இருக்கு. அதற்கு பிறகு இங்க நான் வந்து பலரா வந்து கோயிலும் கட்டினாங்க. பிறகு வாங்க கோயிலை கட்டி மறுமையை நம்பக்கூடியதா? கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றும் திருப்பி நமக்கு ரிட்டர்ன். அப்படித்தானே? மஸ்ஜிதன் பலல்லாஹு மிஸ்லஹு ஃபில் ஜன்னah. யார் அல்லாஹ்வுக்காக ஒரு பள்ளிவாசலை உருவாக்குகிறாரோ அது போன்ற ஒன்றை அல்லாஹ் தஆலா மறுமையில் அவருக்கு உருவாக்குவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். நம்பிக்கை இல்லையா? ஆடம்பர செலவுகளுக்காக எவ்வளவோ பணங்களை நாம் செலவு செய்கிறோம், சுவை தேவைகளை பூர்த்தி செய்ய எவ்வளவோ செலவு செய்கிறோம். ஆனால் எல்லாமே என்ன? இந்த கடல் இருக்குதான் 2003 இருக்கும், இந்த கடல் தான் இருக்கு. எனவே அந்த கடல் இருந்து அந்த பள்ளிவாசல் இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இந்த தாவா சென்டர் வந்து இருக்கின்ற காரணத்தால் பல்வேறு நல்ல பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாரம் 7 நாளும்
செயல்பாடு நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கு. சின்ன குழந்தைகளுக்கு, பெரியவர்களுக்கு, ஆண்களுக்கு, பெண்களுக்கு, உருது பேசக்கூடியவர்களுக்கு, தமிழ் பேசக்கூடியவர்களுக்கு, ஆங்கிலம் பேசக்கூடியவர்களுக்கு வாரம் 7 நாள் அதுல வந்து என்ன இருக்கு, எல்லாம் செயல்பாடு நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷத்துல 25,000 பவுண்டு சகோதரிகள் மட்டும் திரட்டி கொண்டிருக்கிறார். ஆண் பொருளேனா பிச்சு கொடுக்க வேண்டியது. அந்த பணத்தை கூட அந்த பணத்தை செலுத்த தெரியுமா? அவர்களுக்கு குடும்ப செலவுகளுக்கு தரப்படக்கூடிய அந்த பணத்துல சேமிச்சு அதிலிருந்து ஒரு பங்கை ஒதுக்கி ஒரு 25,000 பவுண்ட் கொடுத்துருக்காருனாக்கா உண்மையிலே அந்த சிஸ்டருக்கு செய்த மிகப்பெரிய ஒரு சாதனை. இதுக்குரிய அல்லாஹ் தருவான். நீ நிச்சயமாக நீங்க செய்யக்கூடிய செலவு இது நிச்சயம் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். மற்ற நாம சாப்பிட்டது, கொடுத்துனது, நம்ம மற்ற ஆடம்பரமான செலவுகள் இதுக்கெல்லாம் கேள்விகளை உண்டு. இது முறையான செலவா இல்லைன்னு கேள்விகளை உண்டு. ஆனால் இந்த இறையில்லத்திற்கு தரக்கூடிய ஒவ்வொரு பைசாவும் இதுக்கு கேள்விகளுக்கே இல்லைங்க. ரொம்ப சேஃபான டெபாசிட். சேஃபான டெபாசிட் இதுதான். மற்றதெல்லாம் அல்லாஹ் கண்டிப்பாக ஆடம்பரமா செலவு செஞ்சோமே நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ணதுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும். நான் பார்க்கதான் செய்ய ஒரு வீட்டை போய் பார்க்கிறோம். சோஃபா வேணும்னா ஒவ்வொரு வீட்லயும் பாத்தீங்கன்னா மினி தேட்டர், பெரிய பெரிய டிவி தான், சின்ன டிவியே கிடையாது. எல்லாம் பெரிய பெரிய டிவினா டெக் வேணுமா, அப்படி சவுண்ட் சிஸ்டம் சும்மா அலறணும் இல்ல. அப்படிதான் இதுக்கெல்லாம் இவ்வளவு காசு செலவு செய்யறீங்களே, நாம செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு சல்லிக்கும் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லிடுறாங்க. நிச்சயமா பதில் இருக்கு. லா தசுபு கதமா அப்தின் ஹத்தா யுஸ்ஸலா தலா. பல வரைக்கும் இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு. எங்கிருந்து செலவு நாம எங்கிருந்து சம்பாதித்தோம், எப்படி செலவு செய்தோம் என்பதற்கான ஒரு கேள்வி நிச்சயமாக எழுதும். எனவே இதற்கு செய்யக்கூடிய செலவு இன்ஷா அல்லாஹ் கன்ஃபார்ம் உள்ள நன்மையாக வந்து சேரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே தயவு செய்து இந்த தாவா பணியுடைய மர்கஸ் தாவா செய்யக்கூடிய பணிகள் மேலும் சிறக்க வேண்டுமானால் குறிப்பாக அன்புக்குரிய சகோதரிகளை ஒரு சொல்லலாம் பண்ணிக்கிட்டே நீங்க வாழக்கூடிய நாடகம். நீங்க இந்த விஷயத்துல கொஞ்சம் அலட்சியம் காட்டினாலும் உங்களுடைய குழந்தைகளாக இருக்க மாட்டாங்க. இந்த நாட்டுடைய கல்வி திட்டம், இந்த நாட்டுடைய கலாச்சாரம், இந்த நாட்டுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மனிதர்களை சீரழிக்கக்கூடியதுதான். எனவே நம்முடைய இளைய தலைமுறையை பாதுகாக்க வேண்டுமானால், நம்முடைய ஈமானை நாம் பாதுகாத்துக் கொண்டு இந்த நாட்டில் வாழ வேண்டுமானால், நம்முடைய ஈமானை பறிகொடுக்காமல் பாதுகாக்கிறதுக்கு ஒரு கேந்திரம் வேண்டும், ஒரு சென்டர் வேணும். அது போல சென்டர் தாவா சென்டர்லாம் பண்ணிக்கிட்டு அது இருக்க போய் தான் எல்லாமே போறோம். அது இல்லைன்னா அவங்க வீட்டில் இருப்பாங்க, கண்டதே காட்டி கொண்டதே போல வாழ்ந்துட்டு போயிடும். எனவே இந்த நிலை நீக்கக்கூடாது. உடனடியாக அந்த கடனை அடைப்பதற்காக நீங்கள் முடிந்த அளவு உதவி செய்யுங்கள். ஆனால் அந்த சிஸ்டர்ஸ் பற்றி சொன்னால் சிலருக்கு எப்படி கொடுத்தாங்க கேட்டேன். ஏழைங்க அவங்களுக்கு ஆண்கள் தானே, பெண்களை எப்படி கொடுத்தாங்க போது அவங்க சொன்னாங்க ஹவுஸ் கீப்பிங் பண்ணல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சு உண்மையிலே சந்தோஷமாக அவங்க பெண்கள் நினைத்தால் எதுவுமே சாதிக்க முடியும். நம்ம சொல்லுமா இல்லையா, சாப்பாடு இல்ல தன்னுடைய குழந்தை சாப்பாடு கூட பிறருக்கு அந்த விருந்தாளி கொடுத்து இரசிக்கிறாங்க. விருந்தவர் பண்ணக்கூடிய அந்த பாரம்பரிய அம்சங்கள் வந்ததுதான் அந்த இடம் நிச்சயமாக இருக்கும். இது போல ஒரு போட்டி பிரதர்சனிக்க வரணும். நாம கொடுத்துதான் அவங்க கொடுத்துருக்கன்னு சொல்லக்கூடாது. நீங்க கொடுக்கக்கூடிய அவங்க மிச்சப்படுத்தி கொடுத்துருக்காங்க, அதான் பியூட்டி. எனவே இந்த மாதிரி பணிகள் சிறக்க வேண்டுமானால் இது என்னது எல்லோருக்கும் தேவையான ஒன்று. அதற்காக உங்களுடைய பங்களிப்பு அதிகம் கொடுத்து நல்ல பண்புள்ள இளைய தலைவரை உருவாக்குவதற்காக நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு தர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல பண்புள்ள நற்பண்புள்ள மனிதர்களை உருவாக்கினார்களா இல்லையா, அதுக்காக எவ்வளவு பாடுபட்டாங்க. அதுபோன்று நீங்களும் நல்ல நல்ல பண்புள்ள நற்பண்புள்ள இளைய தலைவரை உருவாக்க வேண்டுமானால் அதற்கான ஆயத்த பணிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதற்கான வசதி வாய்ப்புகளை நீங்கள் தர வேண்டும். இப்போது நீங்க கவனிச்சீங்கன்னா இப்போது கையை முன்னீங்களேன், நம்ம சமுதாயம் முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்வதற்கே அருகதையில்லாத நிலைக்கு தள்ளப்படுவாங்க. எனவே அல்லாஹ் அந்த நிலையை காப்பாற்ற வேண்டும். எல்லாம் அல்லாஹ் இது போன்ற பணிகள் மூலமாக நல்ல பண்புள்ள சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல சூழலை உருவாக்கி தர வேண்டும் என்று